நான் லாஸ்டா ஒரு வீடியோவும் ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். எதற்காகனா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அதிகமா ரீல்ஸ் போடுறீங்க, அதுலயும் கேவலமான ரீல்ஸ். அரசு அலுவலகத்துல எதற்காக விஜய் அவர்களுடைய புகைப்படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புகைப்படத்தை வாங்கி 150 ரூபாய்க்கு மாட்டி விட்டுட்டு அதை ஒரு ரீல்ஸா போறீங்க. நீங்க என்ன ரீல்ஸ் வேணாலும் போடுங்க, அரசு அலுவலகத்துல புகைப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க போய் வாங்கி மாட்டின வரைக்கும் ஓகே. ஆனா இதே விஷயத்த ஒரு பள்ளிக்கூடத்துல பண்ணி அதையும் ஒரு ரீல்ஸா எடுத்து போட்டீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா இதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன். கண்டிக்கத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு தவறு நடக்குது, அதை நம்ம கேள்வி கேட்கிறோம், அதற்கு எதிராக பேசுறோம், சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலை ஆதரித்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல போயிட்டு விஜயனுடைய புகைப்படத்தை மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டாங்கல்ல, அந்த குரூப்பை, அதாவது ஒரு செயலாளர், அந்த டிவிகே மெம்பர்ஸ், அவங்க எல்லாரையும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு சரியான போக்கு. விஜய் அவர்கள் அதிகமா சோசியல் மீடியாவில் வரக்கூடிய கண்டென்ட்டுக்கு, அதாவது மக்களினுடைய குறைகளை பார்த்து அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரியப்பட்டினத்துல ஒரு ஊர், பெரியப்பட்டினத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர், அந்த ஊருக்கு பேருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அது வைரல் ஆச்சு. அந்த ஊருக்கு இப்போ பஸ் விட்டுருக்காங்க. ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள். அது மாதிரி பள்ளி மாணவர்கள் ஒரு ஊர்ல வந்துட்டு பாலம் ரொம்ப வருஷமா இருக்கு, சீரமைப்பு பணி பண்ணாததுனால அது வெளியே போக முடியல பஸ்ஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. அதற்கும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் மக்களினுடைய குரலுக்கு, மற்ற கட்சியினருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார், துரிதமாக செயல்படுவதாக நான் நினைக்கிறேன். அதற்கு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நாம இந்த நேரத்துல ஒரு விஷயத்த நான் ரொம்ப நாளாவே பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்துல 2 கோடி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறதா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல ஓட்டர் ஐடி, போன் நம்பர், ஓடிபி என்ட்ரு பண்ணி அபிஷியலா மெம்பர்ஸ் ஆகுறாங்கல்ல, அதனுடைய எண்ணிக்கை 2 கோடி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு போஸ்டர்ல, ஒரு நியூஸ் சேனலுடைய போஸ்டர்ல. ஆக்சுவலா நிறைய கட்சியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், நிறைய கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடியவங்க டிவிகேல ஜாயின் பண்ணுவாங்க. எதற்காகனா, அடுத்து எம்பி எலெக்ஷன் வருது, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, கவுன்சிலர், பிரசிடண்ட், வார்டு, அடுத்து எம்பி, இவ்வளவு தேர்தல்கள் வருது. இத்தனை வருடமா மற்ற கட்சியில உழைச்சிருப்பாங்க, இல்ல மற்ற கட்சியில இருந்திருப்பாங்க, இல்ல எந்த கட்சியிலுமே இருந்திருக்க மாட்டாங்க. இதை பயன்படுத்தி டிவிகேல தங்களுக்கான வாய்ப்புகளை தேட முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த புகைப்படத்தை கொண்டுட்டு போய் அரசு அலுவலகத்திலையும் பள்ளிக்கூடத்திலையும் நின்றாங்க. இல்ல, அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பிரசிடண்ட்டுக்கு, கவுன்சிலருக்கு, வார்டுக்கு, எம்பிக்கு, நீங்க சொல்லலாம் பிரசிடண்ட்டுக்கெல்லாம் எந்த கட்சியிலும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது எனக்கும் தெரியும். ஆனா ஒரு கட்சியினுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவை, சரிங்களா? அதனால இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து போட்டு இந்த மாதிரி ஏதாவது வைரல் கண்டென்ட் பண்ணி தங்களுடைய முகத்தை, தங்களுடைய ஃபேஸை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. சரியான நபர்களை உங்க கட்சியில தேர்ந்தெடுங்க, நிப்பாட்டுங்க. இது மாதிரியான தவறுகளை உடனடியா இந்த 5 வருடங்கள்ல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். உடனடியா இதற்கு ஒரு முடிவு கட்டணும், களை எடுக்கணும் சொல்ல போனா. இல்லைன்னா கட்சிக்கு அவப்பெயர், அதை விட மக்களுக்கு ரொம்ப சிரமம், சரிங்களா? ஏன்னா நம்ம பல இடங்கள்ல சோசியல் மீடியாவில் கூட விர்ச்சுவல் வாரியர்ஸ், விர்ச்சுவல் அபியூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு இருக்கு. உண்மை என்னன்னா நான் அவங்க எல்லாரும், இப்ப நான் ஒரு விஜய்க்கு எதிராக ஒரு வீடியோ போறேன்னா எனக்கு கமெண்ட்ல அசிங்கமா பேசுறவங்க டிவிகே மெம்பர்ஸ், இல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு மட்டும் நான் நினைக்கல. யாரா வேண்டாலும் இருக்கலாம். வேற கட்சியினர் கூட இப்படி கமெண்ட்ல பேசினா நான் திரும்ப விஜய்க்கு எதிராக வீடியோ போடுவேன் அப்படின்னு கூட பேசலாம். நான் கமெண்ட்ஸ் கண்டுக்கிறது கிடையாது. ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல வீடியோ எடுத்து போட்டாங்கல்ல, இது மாதிரியான செயல்களை கண்டிக்கணும். அவர்களை உங்க கட்சியில இருந்து நீக்குனது எனக்கு ஒரு சரியான செயலாகவும், இது ஒரு நல்ல அரசியல் நகர்வு அப்படின்னு எனக்கு தோணுது. அதை இந்த வீடியோ மூலம் உங்க கூட பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.